அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد واتقوا الله لعلكم تفلحون. நீங்கள் வெற்றி அடைவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் அப்படிங்கிறதுமா வெயில் பாதையில கஷ்டப்பட்டு நடந்து வந்து கொண்டே இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு நிழல்ல உட்கார வச்சு ஏதோ ஒரு கொஞ்சம் குளுமையா உட்கார வச்சு அவங்களுக்கு வைத்து கொடுத்து கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா அது எவ்வளவு இன்பமா இருக்குமா. இந்த நோன்பு அழகான ஒரு கேடயம். மனித வாழ்க்கை பயணத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குளிர்ந்த நிழல் நம்மள எல்லாம் உட்கார வச்சு நமக்கு உண்மையை உணர்த்தி நமக்கு எதிர்வரக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறாமா. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம், அந்த நோன்புடைய விஷயம். இந்த நோன்பினுடைய நோக்கமாக அல்லாஹு தாலா நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்கன்னு சொல்றான். பொதுவா நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பயப்படலன்னு யாருமே சொல்ல மாட்டோமா. ஆனா நம்ம உலகத்துக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படலைங்கிறது நிதர்சனமான உண்மை. நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுவோம், நான் இதுக்கு இந்த நோய் வந்துட்டா நான் என்ன செய்வேன், பிபி கூடிட்டா என்ன செய்வேன், சுகர் கூடிட்டா என்ன செய்வேன், இதுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹு தாலாவுடைய பிடி எப்படிப்பட்டதுங்கிற பயம் நமக்கு சுத்தமாகவே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த பயம் இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமா, நம்முடைய தொழுகைகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டு அல்லாவே போதும்னு வாழ்ந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கம்மா. மாஷா அல்லா. அவங்களுடைய வாழ்க்கை நம்ம உதாரணத்தை எடுத்துக்குவோம். ஏன்னா நோன்புடைய நோக்கமே தக்குவாதான், இறையச்சம் தான். இந்த இறையச்சத்தை அடுத்து வரக்கூடிய 11 மாசத்துக்கும் பத்திரமா பாதுகாத்து கொள்றதுக்காக தான் அல்லாஹ் இதுல கொடுக்குறேங்கிறான். நீங்க இறையச்சமுடையவர்களாக ஆயிடுங்க அப்படின்னு 30 நாளும் 14 மணி நேரம் அல்லாஹு தாலா நமக்கு பயிற்சி கொடுக்குறான். ஏன்னா இப்ப நான் தொழுகிறத நீங்க பாத்திர முடியும், நீங்க தொழுகிறத நான் பாத்திர முடியும். நான் ஜகாத் கொடுத்தேன்னா வேற யாருக்குமே தெரியலனா கூட என்கிட்ட யாராவது வாங்கினாங்களே அவங்க பாத்திர முடியும். முடியுமா இல்லையாம்மா? நான் ஹஜ்ஜு போனேன்னா 4 பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீமா இருக்கிறேங்கிறது என் ஃபர்தா மூலமா என் பேர் மூலமா யாராவது தெரிஞ்சுக்கலாம், இவங்க முஸ்லீம்னு சொல்லிடுவாங்க, ஒரு காஃபிர் கூட. ஆனா நோன்பு என்னோட மனசுக்கும் அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்சது. நான் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றேனா, தண்ணி குடிக்கிறேனா, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற விஷயம் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் தெரிஞ்சதுமா. இது ஒரு ரகசியமான ஒரு உறவு அல்லாவுக்கும் நமக்கும், ரகசிய பந்தம் நோன்புங்கிறது. யாருக்குமே தெரியல, கதவு மூடி இருக்கு, நான் குடிச்சா யாரு என்னை பார்க்க போறாங்க, நான் செஞ்சுக்கலாமா இல்லையா? அப்ப யாருக்கும் தெரியாம நமக்கும் அல்லாவுக்கும் இடையில ஒரு மானசீகமான தொடர்பு இந்த நோன்புல ஏற்படுதுமா. அத்தோட நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பை நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புல. அப்படிப்பட்ட இந்த நோன்புல தக்வானா என்ன, இறையச்சம்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைம்மா. உமர் ரலியல்லாஹு தஆலானவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சபையில உட்கார்ந்துருக்கப்ப சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு நேற்று இரவு கனவுல என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒருவேளை அது என்னுடையதாக இருக்குமோன்னு நினைச்சேன். அப்போ சொன்னாங்க இது உமருடைய மாளிகைன்னு சொன்னாங்க. உள்ள பார்த்தேன், ஒரு பெண் திரும்பி உட்காந்து ஒலி செய்து கொண்டிருந்தார். உள்ள போய் பார்க்கலாம், அவங்களே ஆசைப்பட்டிருக்காங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கம்மா. உள்ள போய் பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா உமர் ரோஷக்காரர், அது உமருக்குரிய பெண், அதனால வந்துட்டேன் நான். உடனே உமர் சிரிச்சுட்டே சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க பார்த்தா நான் என்ன நினைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக சொர்க்கத்துல உமர் ரலியல்லாஹு தஆலானுடைய மாளிகையை பார்த்து உலகத்துல சொல்லப்பட்டது, உலகத்துல சொல்லிட்டாங்க. ஒன்னாவது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். சில விஷயங்கள் உமரத்துல என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி குர்ஆன் ஆயத்து இறங்குமாமா. பெண்களுக்கு ஃபர்தா முறை உமரத்துல முதல்ல நினைச்சாங்க, சொன்னாங்க பெண்கள் ஃபர்தா போட்டு போறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க நபியுடைய வீட்டுக்கு நிறைய ஆண்கள் வர்றாங்க, பெண்கள் ஃபர்தா போட்டுக் கொள்வது நன்மையாக இருக்கும், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து இறக்குதான். அதே மாதிரி மக்காமா இப்ராஹிம்னு சொல்லிட்டு காபத்துல்லாக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நின்று தொழுதா நல்லா இருக்கும் அப்படின்னு உமரத்தை நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க தொழுகை அல்லாஹ் கடமையாக்கணும், இப்படியாக அத்தாட்சி ஆக்கணும். அது இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ் உமரின் நாவில் பேசுகிறான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பாராட்டப்பட்டவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உமர் ஒரு தெருவில் நடந்தால் ஷைத்தான் இன்னொரு தெருவிற்கு ஓடிவிடுகிறார். அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்துல சிறந்தவங்கம்மா. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நரகத்துக்கு போறான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா,
நான் அழுவேன், அந்த ஒரு மனுஷன் நானா இருந்துருவணும்னு நினைச்சு பயந்து அழுவேன். அதுக்கு பேர் தான் இரையச்சம்மா. எல்லாம் சுருக்க இவ்வளவு நான் ஏன் இவ்வளவும் சொன்னேன்னா, இவ்வளவு தூரம் சிறப்புகளை பெற்ற குர்ஆனில் சிறப்பித்து கூறப்பட்ட சஹாபாக்கள்ல முக்கியமான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களே பயப்படுவாங்களாம். ஒருத்தர் நரகத்துக்கு போனா அந்த ஒருத்தர் நானாக இருந்துடுவானோன்னு பயப்படுவாங்களாம். அதே மாதிரி எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டாங்க, ஒரே ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னா அந்த ஒரு மனுஷன் நானாக இருக்க மாட்டேனான்னு ஆதரவும் வைப்பேன் நானு. ரெண்டு ஒரு பறவைக்குரிய ரெண்டு ரெக்க மாதிரிமா. ஒரு ரெக்க வச்சு பறவை பறக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பயம் ஒரு ரெக்கையா இருக்கணும், ஒரு ரெக்க அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான் அப்படிங்கிற ரெக்க இருக்கும். இதுல இந்த தக்குவா அப்படிங்கிறது இருக்கேமா ரொம்ப 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 முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த தக்குவா இருந்தா தான் நம்மளால எதையுமே நம்ம சாதிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஒண்ணுமே செய்யவே முடியாது. இந்த இரையச்சம் உள்ளுக்குள்ள போகணும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக போனா தான் நிச்சயமாக நம்முடைய ஆனா நம்மளுக்குள்ள இருக்குதா இல்லையானே தெரியாதுமா. இரையச்சம் இருக்குதா இல்லையா நம்மளுக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு எல்லாரும் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. சரி, இந்த இரையச்சம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம்மா. முதல்ல இரையச்சம் மண்டமூலைய வேலை செய்ய வைக்குமா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குல்லம்மா. இரையச்சம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மூளை தெளிவாகும். இது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், வாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆனை யார் வேணாலும் ஓதலாம். ஆனா யாருக்குள்ளாக அல்லாஹுடைய பயம் இருக்கோ அவங்களுக்கு தான் அதை நேர்வழி காட்டும். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டு நடுநடுங்கி போனவங்க எத்தனையோ பேர். கையில பிடிச்சிருக்க டம்ளர் ஒரு பெரியாருக்கு கீழே விழுந்து உடையுது. அப்ப கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு நடுங்குது கையின்னு கேக்குறாங்க. தண்ணிய பிடிச்ச உடனே இது நாதா அஸ்ஹாபுன் நார் குர்ஆன் ஆயத் ஞாபகம் வந்துருச்சு. நரகத்துல நரகவாசிகள் எனக்கு ஒரு கோவள தண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொர்க்கவாதிகளை பார்த்து கெஞ்சி அழக்கூடிய அந்த காட்சி நினைவுக்கு வந்துருச்சு. தண்ணிய கீழே போட்டுட்டே அப்படிம்பாங்க. அப்படி ஒரு குர்ஆன் ஆயத்தை கேட்ட உடனேயே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துச்சுமா. ஒரு தடவை தெருவுல நடந்து கொண்டு போகும் பொழுது மறுமை பத்திய ஒரு நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன் ஆயத் வீட்டுக்குள்ள யாரோ ஓதுறாங்க. கழுதையில போன அவங்க கழுதையை விட்டு கீழே விழுந்து 1 மாதம் காய்ச்சலா கிடந்திருக்காங்க. அப்போ எப்படின்னா அந்த குர்ஆன் ஆயத்தை யாருக்கு நேர்வழி காட்டில நான் வெறுமனே ஓதுறது, நான் ஹத்தம் முடிச்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அந்த குர்ஆன் ஆயத் எப்படி இருக்கணும்னா நமக்கு உள்ளுக்குள்ள உண்மையிலே நம்முடைய நேர்வழியை நமக்கு கொண்டு வந்துரும். எப்போனா தக்குவா இருந்தாதான், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாதான். அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணும் பெரியார்கள் சொல்றாங்கம்மா, உன்னை கொல்ல வரக்கூடிய மிருகம் உனக்கு முன்னால் இருந்தால் உனக்கு எவ்வளவு அச்சமாக இருக்குமோ அந்த அளவுக்கு பயப்படணும். ஏன்னா மாட்டிக்கிறோம்மா. ஏன்னா ஒரு போலீஸ் 2 போலீஸ் கிடையாது. நம்மளுக்கு என்ன போலீஸ் வச்சிருக்கான்னு தெரியுமா? அல்லாஹ் கண்ணு நம்ம பாக்குறதுக்காக இல்ல, நம்ம என்ன பார்த்தோன்னு குறிப்பெடுத்துட்டு இருக்கு. காது நம்ம கேட்கறதுக்காக இல்ல, என்ன கேட்கிறோம்னு குறிப்பெடுத்துட்டு இருக்கு. வாய் நம்ம பேசுறதுக்காக இல்ல, என்ன பேசுறோம். அவ்வளவுமே அதுலயும் குர்ஆன்ல ஒரு ஆயத் வருதுமா, தோல் கலண்டு நின்று பேசுமாம்மா. அப்படி பேசுமா அல்லாஹ் கிட்ட. அப்பதான் மனுஷன் சொல்லுவானா, நீயுமா? அப்ப சொல்லுவானா அந்த தோல் சொல்லுமா, எல்லாத்துக்கும் பேசும் சக்தியை கொடுத்தா அல்லாஹ் எனக்கும் பேசும் சக்தியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுமா. அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சாலே பயமா இருக்குமா. எதுக்கிட்ட இருந்து எதை நம்ம மறப்போம், எதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை தப்பிச்சு போவோம் நம்ம. அப்ப இத்தனை போலீஸ் வச்சு நம்ம எவ்வளவு தைரியமா பாவங்கள் செய்யறோம், ஒரு நிமிஷத்துல செஞ்சிடுறோம். அப்போ யாருக்கு இரையச்சம் இருக்கோ அவங்களுக்கு அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் என்ன செய்யும், நேர்வழியை காட்டும். அப்ப அறிவை தெளிவாக்கும். 2வது, தக்குவா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. சோம்பேறித்தனம் இருக்காது. ஆச்சரியமா இருக்கும். அது இரையச்சத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் என்ன அக்கா சம்பந்தம் நீங்க கேட்கலாமா. அல்லாஹ் சொல்றான், இப்போ என்ன சொன்னம்மா, இந்த வேலை எனக்கு நிறைய இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சோறாக்கி குழம்பு வச்சு 5 பேருக்கு சாப்பாடா, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி சோம்பேறியா இருக்க, பொம்பளை தானே, ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு நீ 5 பேருக்கு சாப்பாடாக்குறது ஒரு பெரிய வேலையா, செஞ்சிடலாம் அப்படிங்கிறோமா இல்லையா. அப்பனா என்ன, வேலை செய்ய முடியலன்னா என்ன அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அப்படித்தானே சொல்லுவோம் எல்லாருமே. அம்மா நீ நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, என்னால எழுதவே முடியாதுமான்னு புள்ள சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சோம்பேறித்தனமா உட்காராதம்மா, சுறுசுறுப்பா எழுதுனா எல்லாம் முடியுமான்னு சொல்லுவோமா இல்லையாமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன். எவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கிறதோ அவங்க சோம்பேறித்தனம் வந்துடும், தொழுகை கஷ்டமா தெரிஞ்சிடும். எல்லாம் ஈஸியா இருக்கும், தொழுகை கஷ்டமா இருக்கும், பொறுமை கஷ்டமா இருக்கும். எல்லாமே வாழ்க்கையில கொஞ்சம் காலம் தாய். வாழ்க்கையில எதுக்காவது கொஞ்சம் பொறுமையா இருக்கும்.
இவ்வளோ பெரிய அதாவது பொறுமைங்கிறது ரொம்ப இன்ஷால்லா நாளைக்கு பொறுமையை பத்தி பார்ப்போம்மா. இன்னைக்கு தக்குவா பத்தி மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்குவா இரையச்சம் வரும் பொழுது சோம்பேறித்தனம் போயிடும், தொழுக ஆசை வந்துடும், சுறுசுறுப்பு வந்துடும் தொழுகையில. இப்ப பாருங்க எப்படி வந்தோம், தஸ்பீஹ் நஃபில் தொழுகைக்கு வந்தோம், எல்லாரும் உட்காந்துருக்கோம், சும்மா நாளில் நிற்போமா? ஏன்னா ஷைத்தான் இல்லை, நோம்புல ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு இல்லை, ஷைத்தான புல்லா அல்லாஹ் விலங்குல போட்டிருக்கான். இதுவே நமக்கு ஒரு அத்தாட்சிமா. இதுவரை நோன்பு இல்லாத காலத்துல எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன செய்வோம் நம்ம? இல்லக்கா சமையல் பண்ணணும்க்கா, இல்ல சமையலை சீக்கிரம் தாராளமா முடிக்கலாம் நம்ம, இருந்தாலும் அதுக்கு 1008 காரணம் சொல்லுவோம் நம்ம. ஆனா நோன்பு இல்லாத நோன்புடைய நேரத்துல நமக்கு ஷைத்தான் விலங்குல போட்டிருக்கிறதுனால அது நமக்கு லேசா தெரியுது. எனக்குன்னு தொழுகிறது ஓதுறதெல்லாம் சுறுசுறுப்பு நமக்கு அதுல வருது. தராவிக்கு நின்னாலும் கால் வலிக்க மாட்டேங்குது. மற்ற நாள்ல ஃபர்ல மட்டும் முடிக்கலாமா, ஃபர்ல மட்டும் நஃபில முடிச்சிடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையாமா? அப்போ யாருக்கு உள்ளச்சம் தக்குவா இருக்குதோ அந்த தக்குவா அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக மாறுதுன்னா, அந்த மக்களுக்கு தக்குவா இருப்பதனால் அமல்களில் சுறுசுறுப்பு வருகிறது. சாதாரணமாவே சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்க பார்க்கறதுக்கு சுறுசுறுப்பு வந்துடும் அவங்களுக்கு. மாஷா அல்லா. அடுத்து இறை அச்சம் யாருக்கு இருக்கிறதோ மாஷா அல்லா, அந்த இறை அச்சத்தின் காரணமாக அவர்கள் ஆரோக்கியமான கட்டு சாதம்னு சொல்றான் அல்லா. இறைச்சத்தை என்ன சொல்றாமா? கட்டு சாதம்னு சொல்றான். ஹஜ்ஜுக்காக கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? பாஸ்போர்ட் எடுப்பாங்க, துணிமணி எடுத்து வைப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்காக கிளம்புறப்ப சொல்றான் அல்லாஹ், கட்டு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜில் போறவங்களே கட்டு சாதனம் தேடிக்கோங்கன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? ட்ரெஸ் எடுத்து வைங்கன்னு சொல்லல, உங்களுக்கு மூட்டை முடிச்ச கட்டுங்கன்னு சொல்லல, பாஸ்போர்ட் எடுங்கன்னு சொல்லல. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கட்டு சாதனமாக இறையச்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில கட்டு சாதம் இருந்தா பிரயாணம் ஈஸியா இருக்கும். ஹோட்டல் இருக்கோ இல்லையோ ஒரு எலுமிச்சை சாதத்தை கட்டி ஒரு அழகா ஒரு முட்டையை வச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா, ஹோட்டல் இருக்கோ இல்லையோ ஹோட்டல்காரை மூடிட்டானோ இல்லையோ சாப்பாடு பிரச்சனை நமக்கு பிரச்சனையே இல்லை. அழகா சோத்தை வச்சு சாப்பிட்டு நிம்மதியா போகலாம். அப்போ கூட சொல்லுவோம், நல்ல வேளை சாப்பாடு கொண்டு வந்துட்டோம், இல்லைன்னா ஹோட்டல்ல போய் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கையில கட்டு சாதம் பிரியாணியோ ஏதோ நமக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம பிரயாணத்துல சோத்துக்காக அலைய வேண்டியது கிடையாது. கட்டு சாதனம் மாஷா அல்லா. அப்ப யாருக்கு அல்லாவுடைய பயம்ங்கிற அந்த கட்டு சாதம் இருக்கோ அவங்க வழியில கஷ்டப்பட மாட்டாங்க, பத்தாக்குறை வராதுமா, பத்தாக்குறை வராது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அந்த தக்குவா அவர்களை பாதுகாக்கும். மாஷா அல்லா. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயமாக தக்குவா ஆயிடும். இறையச்சம் என்பது வாழ்க்கையில கட்டு சாதனம், முக்கியமான கட்டு சாதனம். ரமலான்ல அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான். யாருமே இல்லை, நீ உன்னுடைய நோன்பை முறிக்காம நீ இருக்கிறியா இல்லையா, நீ உன்னுடைய தண்ணி குடிக்காம நீ எப்படி தனிமையில கூட இருக்கிறியா இல்லையா, அப்போ உனக்கு அல்லாவுடைய பயம் இல்லையா? உன்னை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கலையா? நீ தவறு செஞ்சப்போ உன்னை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கலையா? அப்படிங்கிற பயத்தை அல்லாஹ் தாலா நம்முடைய மனசுக்குள்ள கொடுக்குற அந்த கட்டு சாதனம் இருந்தா ஆரோக்கியம் இல்லாட்டி என்ன தொற்று வரும்? என்ன வருமா? ஆரோக்கியம் இல்லாம போயிட்டா என்ன தொத்திக்கிறோம்? நோய் தொத்தும். நோய் நோக்காடு தொற்றிக்கொள்ளுங்க நம்ம சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருங்க, சத்தா இருங்க. அப்போ எப்போ நம்ம கட்டு சாதம் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியா நம்ம இருக்கிறோமோ, அதாவது சொல்லுவாங்க தக்குவாங்கிறது விட்டமின் ஏ பி சி டி இ வரைக்கும் புக்ல படிச்சிருப்போம். விட்டமின் சி, விட்டமின் தக்குவா, இது ஆன்மாவுக்குரிய விட்டமின். அந்த பாவம் அந்த உசுறு அது இந்த உலகத்துக்கு என்ன கேட்டு வந்துச்சு? ஒண்ணுமே கேட்கலம்மா, நான் பரீட்சையில ஜெயிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தாமா வந்துச்சு. அது உடம்பு கேட்டுச்சா, காசு கேட்டுச்சா, பணம் கேட்டுச்சா, உல்லாசம் கேட்டுச்சா, சந்தோஷம் கேட்டுச்சா, இன்னத்தாய் கேட்டுச்சு, டிவி கேட்டுச்சா, போன் கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கலம்மா. நான் உலகத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் அல்லான்ட்டு சொல்லிட்டு வந்த உயிர் இங்க என்ன பாடுபடுதுமா? அதையும் நம்ம என்ன பாடுபடுத்திட்டு இருக்கோம். அந்த நரகத்துக்கு போற மாதிரி தயாராகி கொண்டு போய்கிட்டு இருக்கோமே, நப்சுக்கு அடிமையாகி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு தக்குவாங்கிற சத்து பத்தாம போறதுனாலதான் நமக்கு பாவத்தை செய்யறதுக்கு தைரியம் வந்துருது. யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, அந்த நரகத்துல எப்படி அவன் போட போறான் அந்த பயம் நமக்குள்ளாக இல்லாம போயிடுது. அப்போ இந்த தக்குவா அப்படிங்கிற கட்டு சாதத்தை நம்ம கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு. அடுத்துமா, ரமலான்ங்கிறது நம்மளை உடவுடுத்தி பார்க்கக்கூடிய மாதம். தக்குவாங்கிறது உட ட்ரெஸ். அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆதிக்கும் வரீஷா லிபாசு தக்குவா தாலிக கைருங்கிற அல்லாஹ். ஆதமுடைய மக்களே, உங்கள் மேல நான் ஒரு உடையை இறக்கி வைக்கிறேன். அந்த உடை தான் உங்களை மானத்தை பாதுகாக்கும், உங்களை கண்ணியமா வாழ வைக்கும். என்ன மானம்? அம்மா, உடைங்கிறது மானத்தை பாதுகாக்கிறதா இருந்தா இந்த உடையை உடுத்திட்டு இருக்க மனுஷன் ஏன் லஞ்சம் வாங்குறான்? இந்த உடையை உடுத்திட்டு இருக்க மனுஷன் ஏன் அந்நிய ஆடவர்கள்ட்ட பேசுறான்? ஏன் அந்நிய பெண்கள்கிட்ட அசிங்கமாக பேச வாழ்க்கையை வீணாக்குறான்? ஏன் விபச்சாரம் பண்றான்? ஏன் கொள்ளையடிக்கிறான்? ஏன் லஞ்சம் வாங்குறான்? ஏன் தவறான விஷயங்களை ஈடுபடுறான்? பயம் அங்க இல்ல.
அல்லாஹ்வுடைய பயம் இல்ல. இறைவனுடைய பயம் இருக்கும் பட்சத்துல இந்த தப்புகளை செய்ய மாட்டான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இன்னும் அழகா அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல சொல்றாமா, நம்மளுக்கு எல்லாம் சுருக்குங்கிற மாதிரி சொல்றான் அல்லாஹ். இப்ப நம்ம யாரை பத்தி பேசினாலும் பொறுத்துக்குருவோம். நம்ம அம்மா அத்தாவை பத்தி பேசினா பொறுப்போமா? சண்டையே வரும். நபிசாசம் சொல்லியிருக்காங்க, அடுத்தவங்களுடைய அம்மாவை பத்தி நீ திட்டாத, அவன் உங்க அம்மாவை திட்டுறதுக்கு அந்த பாவத்தை செய்ய வச்சுடுவ. ஸோ திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. அவன் உங்க அம்மாவை திட்டினா அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுனால நீ பாவி ஆயிடுவா, அடுத்தவங்க அம்மாவை திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட தாயை சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்க அம்மாவையும் அத்தாவையும் சொர்க்கத்துல சந்தோஷமா நம்ம அம்மாவும் அத்தாவும் இருந்துட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு இருந்து தக்குவாங்கிற ஆடையை உருவிட்டான் ஷைத்தான். எப்படி உருவுனான்? போய் ஏமாத்துறான். ஐயோ ஆதம் ஹவ்வாவே, உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, நீங்க இந்த உலகத்துல நிரந்தரமா அல்லாட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க இப்படிலாம் இருக்காதீங்க, நீங்க போயிருங்க. நீங்க என்ன செஞ்சிடுங்க, நீங்க போய் அந்த மரத்துக்கிட்ட போயிடுங்க, போனா நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க. அப்படியே ஷைத்தான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான் சொல்லுவாமா. நம்ம பாவத்தை உன்னோட நிலைமை, நீ பாவம் செய்யற, மற்றவங்க மாதிரி நீ இல்ல, நீ பாவம் செய்யற, உன் நிலைமை அப்படி, உன் நிலைமை நீ தொழுக முடியல, உன் நிலைமை உன்னால குரான் ஓத முடியல, உன் நிலைமை இந்த பாவத்தை நீ செய்யற, மற்றவங்க மாதிரி நீ இல்ல. அப்படியே ஷைத்தான் சொல்லி கொடுத்து நம்மள அப்படியே அரிச்சிடுமாமா. அப்போ இந்த தக்குவா யாருக்கு இருக்கோ, தக்குவாங்கிறது சொல்றான் அல்லாஹ், உங்க அம்மா அத்தாவோட ஆடையை கலற்றி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. சந்தோஷமா தெரிஞ்சவங்க திடீர்னு பாக்குறாங்க, அந்த தக்குவா ஆடை உருவப்பட்டுருச்சு, ஒருத்தரோட அமானிதம் ஒருத்தருக்கு தெரியுது, ஒவ்வொரு மரமா போய் கெஞ்சுறாங்க, எனக்கு ட்ரெஸ் கொடு, எனக்கு ட்ரெஸ் கொடு, எனக்கு ட்ரெஸ் கொடு. அந்த இலைகளை வாங்கி உடுத்தி கொண்டு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமா. அதை சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன் தாய் தந்தையினுடைய ஆடையை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தியதை போல உன்னை நிர்வாணப்படுத்தி சைத்தான் துடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு தொழுகையில நிக்கிறோம், நம்ம எல்லாம் ட்ரெஸ் போட்டு நிக்கிறோம்னு சொல்லிட்டு, நம்ம என்னைக்கு பாவம் செய்யறோமோ அப்ப மொட்டையா நிக்கிறோமா நம்ம அல்லாஹ் முன்னாடி. தக்குவா இல்லாம நம்ம அல்லாஹ்வுடைய தொழுகையில நின்றோம்னு சொன்னா, பாக்குறவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் உடுத்தி நிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய மொட்டையா நிக்கிறோம். அந்த மொட்டையா நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு ட்ரெஸ் உடுத்தி அல்லாஹ் பாக்குறான். இந்த நோம்புல எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களோ அதை உங்களுடைய உள்ளத்துக்கு போத்திக்கோங்க, அது உங்களுடைய உள்ளத்துக்கு போத்திக்கோங்க. நிச்சயமா தக்குவாங்கிற ஆடை உங்களை கண்டிப்பா பாதுகாக்கும். தக்குவாங்கிற ஆடை உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களோட மாணக்கரை செய்ய வைக்காது. ஆமா சரிம்மா, இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன செய்ய, எனக்குமா தக்குவா ஹெல்ப் பண்ணும்? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுமா. புலைல் இப்னு இயால்ங்கிற மகா பெரிய திருடர்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய பயத்தால பெரிய இறைநேசரா மாறினார். ஒரே ஒரு நாள் போய்கிட்டு இருக்காரு கொள்ளையடிக்கிறதுக்கு. அலம் யஅனில் இல்லதீன ஆமனு, அல்லாஹு தஆலாவுடைய நினைவில் உள்ளங்கள் அடுநடுங்கும் நேரம் வரவில்லையாங்கிற குர்ஆன் ஆயத்தை ஓதுறத கேட்கிறாரு. அந்த இடத்திலே திருட்டு தொழில விட்டு இறைநேசரா மாறிட்டாரு. வட்டி வாங்கி பயங்கர ஹபீப் அஜம் எப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, அந்த வீட்டுல ஒரு அம்மாட்ட வட்டி கேட்கிறாரு. வட்டி கேட்டு அந்த அம்மா சொல்லுது, ஐயா வட்டி கொடுக்க பணம் இல்லையா அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மாக்கு யாரோ ஏழைன்னு சொல்லிட்டு யாரோ ஆட்டை வெட்டினவங்க தலையை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த குடும்பத்துல சாப்பாடு கொடுத்துக்கலான்னு தலையை கொதிக்க வைக்கிறதுக்காக எடுத்து சுத்தம் பண்ண வச்சிருக்குது. போனவர் என்ன பண்றது, அந்த தலையை அப்படியே எடுத்துட்டு போறாரு. இந்த வாரம் வட்டிக்கு கொஞ்சமாவது எடுத்துட்டு போறேன் நான் அப்படிங்கிறார். நம்ம கெஞ்சுது, அம்மா ஐயா அதான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு இரக்கம் இல்லாம எடுத்துட்டு போய் அதை தூக்கி போட்டு கொதிக்க வைக்கிறாரு. கொதிக்க வைக்கிறப்ப அவருடைய கண்களுக்கு அந்த கொதிக்க வச்ச சட்டியில இருந்து ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரி தெரியுது, ரத்தம் கொப்பளிக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டி ஏழைகளுடைய ரத்தம் தானம்மா, வட்டிங்கிறது ஏழைகளுடைய ரத்தம். அல்லாஹ் தடுத்திருக்கான். அவருடைய உள்ளத்துக்குள்ள பயம் வந்துருச்சு. அப்ப ஹபீப் அஜமிங்கிற வட்டி தொழில் செய்தவர் மிகப்பெரிய இறைநேசரா மாறினாரு. சொத்தெல்லாம் வித்து யார்ட்டெல்லாம் வட்டி வாங்கணும் எல்லாட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஃபக்கீரா போயிட்டாரு. ஃபக்கீரா போனதுக்கு பின்னாடி மனைவி சொல்றான், 3 நாள் ஆச்சுங்க அடுப்பு பொங்கி 3 நாள் ஆகுது. அப்படியே உட்கார்ந்து அழுகிறாரு. அல்லாஹ் நீ அப்ப நீ மன்னிச்சிட்டியா அல்லாஹ் கேட்கிறாரு. நீ நல்லவங்களை தானே அல்லாஹ் இப்படி சோதிப்ப, நீ மன்னிச்சிட்டியா ரப்பு, நீ எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ கொடுத்துருக்கிறிய ரப்பு, அப்ப நீ மன்னிச்சிட்டியா அல்லாஹ் உட்கார்ந்து அழுகிறாரு. அப்போ திருடரான புலைல் இப்னு இயால் ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, இறைநேசரா மாறினாரு. சாதாரணமானவங்க கூட அந்த லெவலுக்கு போல. எப்போ அல்லாஹ்வுடைய பயம் நமக்குள்ளாக வருதோ, தக்குவா வருதோ, நிச்சயமாக மாற்றம் எந்த கணத்திலையும் வரலாமா. வட்டி தொழில் செய்து கொண்டிருந்த ஹபீப் அஜமி மிகப்பெரிய இறைநேசரா மாறினாரு. பெண் பித்தராக திரிந்த ஒரு சஹாபி, எங்க பார்த்தாலும் வயசு பொம்பளை பிள்ளை பார்த்தா பின்னாடியே போய்கிட்டு இருப்பாரு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட அத்தா மட்டும் அடி வாங்குவார, பொம்பளைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இறைநேசரா மாறினாரு. இறைநேசர் மகா குடிகாரராக இருந்த அப்துல்லா இப்னு மஸ்லமா இறைநேசரா மாறினாரு. பெண் பித்தராக இருந்த அப்துல்லா இப்னு முபாரக் இறைநேசரா மாறினாங்க.
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னாமா மாஷா அல்லா தக்குவாங்கிறது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்குன்னா, அது வந்து நல்லவங்களாவே வாழ்ந்தாதான் மாற முடியும் அர்த்தம் கிடையாது. பாவத்தினுடைய எல்லைக்கு போனாலும் ஒரு வினாடி மரணமும் மரணத்துக்கு பின்னாடி நரக நெருப்பும் நம்முடைய கண் முன்னாடி தெரிஞ்சு, அம்மாடி இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டு போச்சுன்னா என் நிலையிலும் இறைநேசராகவே மாறலாம். மொடா குடியராக இருந்த மாலிக் பின் தீனார், மொடா குடியர், குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் எவ்வளவு பெரிய இந்தியாவில முதல் பள்ளிவாசலை கட்டினதே அவர் தான், கொடுங்கல்லூர்ல. மிகப்பெரிய இறைநேசரா மாறினாரு. அப்போ இறைநேசராக மாறுறதுக்கு தக்குவாங்கிற மருந்து தேவை. அது ஒரு மருந்துமா, தக்குவாங்கிறது அழகான மருந்து. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு வந்து சுத்திகரிச்சு நம்ம கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து தக்குவா. அதான் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். உனக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா வாழ்க்கையில, அல்லாஹ்வுடைய பயத்தை எடுத்துக்கோ, நீ தப்பு பண்ண மாட்ட. அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு வந்துருச்சுன்னு தப்பு பண்ண முடியாது உன்னால. எங்க பார்த்தாலும் அல்லாஹ் இருக்கான். யாருக்கும் பக்கத்து வீடு பார்க்கல, அக்கம் பார்க்கல, என் புருஷன் பார்க்கல, என் மாத்தா பார்க்கல, என் புள்ள பார்க்கல, எல்லாமே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நீ அல்லாஹ் திருப்பி கேட்டா நான் என்ன செய்வேன்? அந்த பயம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இப்படி ஒத்துக்க மாட்டாங்க, கடுமையான தண்டனை, கடுமையான தண்டனை வந்து சொல்றாங்க. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயிற்றுல புள்ள வச்சிருக்கேன், நான் விபச்சாரம் பண்ணி புள்ள உண்டாயிட்டேன், எனக்கு மறுமையை நினைச்சா பயமா இருக்கு. அல்லா மறுமை இருக்கு, யார சொல்லலாம், மறுமையில அல்லாஹ் தண்டிப்பானே, நான் என்ன செய்வேன்? மறுமையில அல்லாஹு தாலா வாய் குறுகலான சட்டியில போட்டு விபச்சாரம் செய்த ஆண்களையும் பெண்களையும் உள்ள போட்டு கொதிக்க வைப்பேன்னு சொல்றானே, வெளியில புகை வரும் பொழுது அந்த உடல்கள் வெளியில வரும்னு சொன்னானே, நான் என்ன செய்வேன்? பயமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையை பெத்துட்டு வாமா, நான் தண்டனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தப்பிச்சு ஓடி இருக்கலாம், திருப்பிலாம் போய் பிடிக்க மாட்டாங்க. இன்னும் அல்லாட்ட அழுது கேட்டிருக்கலாம், ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம். எப்போ ஒரு பாவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தாம மறைச்சிருக்கானோ அப்ப அந்த பாவத்தை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மறைமுகமா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். போனவங்க பிள்ளையை பெத்துட்டு வர்றாங்க, யார சொல்லலாம், இன்னும் பயமா இருக்கு, யார சொல்லலாம், மறுமையை நினைச்சா இனி தண்டிச்சிருங்க. தண்டனை என்னங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். தண்டனை என்ன தெரியுமாமா? கழுத்தளவுக்கு குழி வெட்டி குழிக்குள்ள அந்த அம்மாவை, ஆணோ பெண்ணோ யார் பண்ணாலும் உள்ள இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு எல்லாரும் கூடி நின்று தலையை கல்லால் அடிச்சு கொலை பண்ணுவாங்க. இதுதான் தண்டனை. அப்பதான் தண்டனை. இன்னைக்கும் அரபு நாடுகள் அதான் தண்டனை, நம்ம ஊரை கிடையாது. ஆனா இஸ்லாமிய தண்டனை அதுதான். உடனே என்ன பண்றாங்க, மறுபடியும் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாய்ப்பால் ஊட்டக்கூடிய காலம், குழந்தை தாய்ப்பால் இல்லாம தவிச்சு போயிரும், போ அப்படின்ட்டாங்க. 2 வருஷம். அப்பயும் ஓடி போயிருக்கலாம். வாழ்க்கையில உசுர் மேல ஆசை எப்ப வேணாலும் வரலாம் இல்லம்மா. போயிட்டு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வர்றாங்க. வந்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த தண்டனை நிறைவேற்றுறாங்க. குழியில உள்ள இறக்கி கல்லால அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறப்போ அந்த பெண்ணுடைய மண்டை ஓட்டு சில்லு தெரிச்சு அந்த அடிச்ச ஒரு நபித்தோழருடைய வேட்டில கீழாடையில பட்டுருச்சு. வேசியன்னு திட்டார் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க, அந்த பெண்ணுடைய தௌபாவை அல்லாஹு தாலா இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுத்தாலும் அது வந்து மிச்சமா இருக்கும். அவ்வளோ பெரிய தௌபா அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. பயம் வந்துருச்சுமா, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு. பயம் வரணுமா கண்டிப்பா. வாழ்க்கையில இப்படியே நம்ம வாழ்க்கையில போயிடக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய, ஏன்னா நபி பாவமே செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை தௌபா பண்ணிருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நோம்புல எப்பெல்லாம் நைட்டுக்கு எந்திரிக்கிறோமோ லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். மன்னிக்க மாட்டான்னு நினைச்சிடாதீங்க, அது ரொம்ப பெரிய பாவம். அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிக்க மாட்டான், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் நம்ம எப்பவுமே நினைக்க கூடாதுமா. அது வந்து அல்லாஹ் தக்னது மின் ரஹ்மத்தில்லாங்கிற அல்லாஹ், என்னுடைய ரஹமத்துல நீ ஆதரவு விளக்க கூடாது, அதுவுமே பெரிய பாவம். நம்மளை நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா மன்னிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த பயம் இனிமேல் அந்த பாவத்திற்கு நம்ம நெருங்க விடாம பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த தக்குவாங்கிறது அதுதான். தக்குவாங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, முரளியல்லாஹு தஆலா அவங்க தக்குவானா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, கஹபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முள் நிறைந்த பாதையில் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு கவனமாக நடந்து செல்வானோ அவ்வளவு கவனமாக வாழ்க்கையை நடந்து செல்வதுதான் தக்குவா. நம்மளாம் அப்படியாம இருக்கிறோம்? நோம்புலையாவது தக்குவா பத்தி நினைச்சுப்பாங்க. அல்லாஹ் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியா, அதுதான் கேடயம்மா. தத்தகூனுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த உலகத்துல பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய பாதுகாப்பு கேடயம் தக்குவா. தப்பிக்கிறதுக்கான வழி தக்குவா. கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌம யஜஅலுல் வில்தான ஷீபா. இங்க தத்தகூன்கிற வார்த்தையை அல்லாஹ் எப்படி தப்பிக்க போகிறீர்கள்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி தக்குவா. வேற வழியே இல்ல, உலகத்துல மாட்டிக்கிட்டோம்மா. உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளால எப்படி முடியுமோ தப்பிச்சுதான் தீரணும். எந்த ஒரு நேரத்திலேயாவது தப்பிக்கணும், எந்த ஒரு விஷயத்திலேயாவது தப்பிக்கணும். அப்போ நமக்கு இந்த நாள் நமக்கு தப்பிக்கக்கூடிய நாளாக இருக்கணும். இந்த நாள், இந்த நேரம் என்னுடைய மனசுல மாற்றம் வரணும். இந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்வழி கொண்டு போயிடணும். இந்த நேரம் எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்துடணும். நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான்.
அல்லாஹ் இருக்கிறான். இவ்வளவு நரகத்துக்கு ஒரு முழ தூரம் வரை ஒரு மனிதன் பாவம் செய்வான், அவன் உள்ளத்தில் அல்லாஹ் அச்சத்தை கொடுத்து அவனை சொர்க்கவாதியாக மாற்றி விடுவான். சொர்க்கத்திற்கு ஒரு முழ தூரம் இருக்கும் வரை ஒரு மனிதன் நன்மைகள் செய்வான், அல்லாஹ் நாடுனா அவன் அவனுக்கு விதியில இல்லை, அவனுக்கு தவறான எண்ணம் வந்துட்டா நரகவாதியாகவும் அவன் மாறி போய்விடக்கூடும். நம்ம கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு அல்லாஹ் இருக்கிறான். அந்த சிந்தனையோட தக்குவாங்கிறது நமக்கு ஒரு ஆடை, நம்மளை பாதுகாக்கக்கூடிய, உயிரை பாதுகாக்கக்கூடிய, ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய ஆடை. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி அடைய காரணமும் தக்குவாதான். தக்குவாதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு காரணமாகவும் இருக்கு. இந்த அற்புதமான இறை அச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ரமலான், இந்த நோன்புங்கிற அழகான குழுமையான நிழல்ல தக்குவாவை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.